Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கண்ட்ரோலபிலிட்டியை எப்படி செக் பண்ணனும் கொடுத்திருக்கிற சிஸ்டம்க்கு அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Check the controllability of the following state phase system. x1 dot is equal to x2 plus u2. x2 dot is equal to x3. x3 dot is equal to minus 2x2 minus 3x3 plus u1 plus u2. இதுதான் கொடுத்திருக்கிற சிஸ்டம். ஓகேங்களா? சோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படினா இந்த சிஸ்டம் கண்ட்ரோலபிளா இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணனும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும் அப்படினு சொன்னா கொடுத்திருக்கிற இந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணனும் அப்படினு சொன்னீங்கன்னா AB வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணனும். ஓகேங்களா? கொடுத்திருக்கிறது நமக்கு வந்து ஸ்டேட் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஸ்டேட் ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து நம்ம A ஓட வேல்யூ B ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினா ரொம்ப சிம்பிள் தான். சோ ஃபர்ஸ்ட் x1 டாட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த x1 டாட்ல நமக்கு என்ன வேல்யூ இருக்கு? x2 மட்டும் தான் இருக்கு. ஆக்சுவலா இங்க வந்து பாத்தீங்கன்னா x1, x2, x3 அந்த மூணு வேரியபிளும் இருக்கணும். ஓகேவா? சப்போஸ் ஒரு பர்టిక్యులர் ஈக்குவேஷன்ல எதெல்லாம் மிஸ் ஆகுதோ அதுக்கு நம்ம என்ன போடணும்? 0 போடணும். இப்போ x1 டாட்னு எடுத்துக்கிறோம் அப்படினா இங்க x2 மட்டும் தான் இருக்கு. x1ம் இல்ல 3ம் இல்ல. அப்போ 1க்கும் 3க்கும் நம்ம என்ன போடணும்? 0 போடணும். அவ்வளவுதான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க நமக்கு வந்து u1 u2ன்னு இருக்கு. ஆனா இந்த ஈக்குவேஷன்ல நமக்கு என்ன மட்டும் தான் இருக்கு? u2 மட்டும் தான் இருக்கு. அப்ப u2க்கு வந்து 1 போடணும், u1 வந்து 0 போடணும். ஓகேங்களா? சரி. இப்ப பாருங்க நான் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். x1 டாட் இஸ் ஈக்குவல் டு x2 plus u2. சோ இத வந்து நான் எப்படி எழுதுறேன் அப்படினா 0 x1 ஓட வேல்யூ 0, x2 ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு பாருங்க 1, x3 இல்ல. அதனால 0. கரெக்ட்டா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க x2 டாட். இந்த x2 டாட்ல x1ம் இல்ல x2ம் இல்ல. x3 மட்டும் தான் இருக்கு. கரெக்ட்டா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? x1 x2 0 போட்டுட்டு x3க்கு மட்டும் 1 போடலாம். ஓகே. அடுத்து x3 டாட் எடுத்துக்கோங்க. இந்த x3 டாட்ல x1 இல்ல. ஆனா ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே இருக்கு. x2ம் இருக்கு, x3யும் இருக்கு. x1 ஓட வேல்யூ 0. தட் இஸ் கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா? x2 ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? -2. x3 ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? -3. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த ஸ்டேட் ஈக்குவேஷன்ல இருந்து A ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ணனும்? B ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சோ இப்ப B க்கு வந்து என்ன பண்ணனும் அப்படினு சொன்னீங்கன்னா u1 u2. எந்தெந்த ஈக்குவேஷன்ல u1 u2 இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும். இப்ப பாருங்க இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா u2 மட்டும் தான் இருக்கு, u1 இல்ல. அப்போ u1 ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து நம்ம என்ன எழுதும்? 0ன்னு எழுதணும். u2 ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 1. அதனால 0 1ன்னு எழுதி இருக்கோம். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன்ல பாருங்க உங்களுக்கு u1ம் இல்ல u2ம் இல்ல. சோ அதனால நம்ம என்ன எழுதலாம்? 0 0ன்னு எழுதிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா x3 டாட்ல u1 இருக்கு, u2 இருக்கு. சோ அதனால 1 1ன்னு போட்டுட்டோம். அப்போ A மேட்ரிக்ஸும் தெரியும், B மேட்ரிக்ஸும் தெரியும். சோ இப்போ இத யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணனும் அப்படினா அந்த சிஸ்டம் வந்து கண்ட்ரோலபிளா இல்லையா அப்படினு நம்ம செக் பண்ணனும். இந்த சிஸ்டம் கண்ட்ரோலபிளா இல்லையா அப்படினு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணனும் அப்படினா கால்மன்ஸ் டெஸ்ட் படி QC is equal to B AB A square B etc. சோ இதோட வேல்யூ is not equal to 0 அப்படினா அந்த சிஸ்டம் வந்து கண்ட்ரோலபிள். ஓகே. சோ இப்போ இன்னொரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா சோ A மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம். அதோட ரேங்க் என்னன்னு பார்க்கணும். இதோட ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 3. இல்லனா வந்து பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் வந்து 3/3 மேட்ரிக்ஸ். சோ 3/3 மேட்ரிக்ஸா இருக்கு அப்படினா அப்ப நம்ம கண்ட்ரோலபிலிட்டி செக் பண்றப்போ B AB A ஸ்கொயர் B வரைக்கும் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணனும். ஓகேவா? சரி. அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படினா ஃபர்ஸ்ட் AB ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். சோ A மேட்ரிக்ஸ் தெரியும், B மேட்ரிக்ஸ் தெரியும். சோ அதை எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ண போறோம் மேட்ரிக்ஸ். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ரோ கொண்டு போயிட்டு இந்த காலமோட மல்டிப்ளை பண்ணும். அப்ப 0 into 0, 1 into 0, 0 into 1. சோ அதே மாதிரி 0 into 1, 1 into 0, 0 into 1. இந்த முடிச்சிட்டோம். இந்த ரோ முடிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்க இந்த ரோ இந்த காலம் 0 into 0, 0 into 0, 1 into 1 அந்த வேல்யூ போட்டுட்டோம். அதே மாதிரி இந்த ரோவை கொண்டு போயிட்டு இந்த காலமோட மல்டிப்ளை பண்றப்போ 0 into 1
plus 0 into 0, 1 into 1, 1. Okay. So, அடுத்தது பாருங்க, இந்த row first column. 0 into 0, அடுத்து 0 into minus 2 வந்து 0 வரும். அடுத்து minus 3 into 1, minus 3. அதே மாதிரி இந்த row கொண்டு போயிட்டு second columnல multiply பண்றோம். 0, 0, minus 3 into 1, minus 3. So, இதை நீங்க simplify பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0, 0, 1, 1, minus 3, minus 3 வந்துருச்சு. So, இது வந்து எதோட வேல்யூ? AB ஓட வேல்யூ. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A square B கண்டுபிடிக்கணும். So, அதனால நம்ம என்ன பண்றோம்? First A square ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். So, A square நம்ம என்ன பண்ணுவோம்? A into A. So, A into A வை நீங்க என்ன பண்ணணும்? Multiply பண்ணணும். So, இதே மாதிரி matrix multiplication தான். So, matrix multiplication பண்ணிட்டு லாஸ்டா simplify பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு A square ஓட வேல்யூ என்ன வருது பாருங்க? 0, 0, 1, 0, minus 2, minus 3, 0, 6, 7. ஓகே. ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் வந்து அதை ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணலை. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா A ஸ்கொயர் B கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது A ஸ்கொயரோட வேல்யூ, பியோட வேல்யூ. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணணும்? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணுறப்போ 1, 1, minus 3, minus 3, 7, 7ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ எனக்கு பியோட வேல்யூ தெரியும், ஏபியோட வேல்யூ தெரியும், A ஸ்கொயர் பியோட வேல்யூ தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்? அது வேல்யூவை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பியோட வேல்யூ 0, 1, 0, 0, 1, 1. ஏபியோட வேல்யூ 0, 0, 1, 1, minus 3, minus 3. A ஸ்கொயர் பியோட வேல்யூ 1, 1, minus 3, minus 3, 7, 7ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கண்ட்ரோலபிளா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். அதுக்காக நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3/3 மேட்ரிக்ஸாக நான் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு 3/3, இது ஒரு 3/3. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் 3/3 எடுத்துட்டு இதோட மேக்னிடியூடோட வேல்யூ என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கிறேன். ஸோ இதோட மேக்னிடியூட் எனக்கு என்ன வருது? 1ன்னு வருது. அதே மாதிரி நீங்க அடுத்த 3/3 மேட்ரிக்ஸும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்? அதையும் எடுத்து எழுதியிருக்கேன். அதையும் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ அதையும் எடுத்து எழுதிட்டு இதோட மேக்னிடியூட் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். அதோட வேல்யூ எனக்கு என்ன வந்துட்டு? 0 வந்துருச்சு. மேடம் இங்கே 1 வந்தது, இங்கே 0 வந்தது. அப்போ வந்து நம்ம எப்படி இதை வந்து கண்ட்ரோலபிள்னு சொல்லலாமா, இல்லை நான் கண்ட்ரோலபிள், இல்லை நாட் கண்ட்ரோலபிள்னு சொல்லலாமா அப்படின்னா, இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு 3/3 மேட்ரிக்ஸ் இருக்கு. அப்போ அந்த ரெண்டு 3/3 மேட்ரிக்ஸில் ஏதோ ஒரு 3/3 மேட்ரிக்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜீரோ வேல்யூ வந்துருச்சு அப்படின்னாவே அந்த சிஸ்டம் நம்ம என்ன சொல்லலாம்? கண்ட்ரோலபிள்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த மேட்ரிக்ஸ் நான் எடுக்கிறப்ப எனக்கு இங்கே 1 வருது, இங்கே 0 வருது. பட் ஆனால் ஏதோ ஒரு மேட்ரிக்ஸில் எனக்கு என்ன வருது? வேல்யூ வந்துருச்சு, அவ்வளோதான். ஓகேவா? 0 வரல, பட் வந்து நான் ஜீரோ வேல்யூ வந்துருச்சு. ஸோ அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து கண்ட்ரோலபிள்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த QC, இந்த லாஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா QC எடுக்கிறப்ப நம்ம வந்து மேட்ரிக்ஸ் வந்து எடுத்து பார்க்குறப்ப அதோட ரேங்க் என்ன அப்படின்னா 3, அவ்வளோதான். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து 0 வராமல் வேற எந்த வேல்யூ வந்திருந்தாலும் சரி அந்த சிஸ்டமை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கண்ட்ரோலபிள் அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் உங்களுக்கு 0 தான் வருது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்கலாம், மேடம் எனக்கு இந்த 3/3 மேட்ரிக்ஸ்லையும் இந்த 3/3 மேட்ரிக்ஸ் ரெண்டு மேட்ரிக்ஸ்லையும் எனக்கு வந்து 0 வேல்யூ தான் வந்துருச்சு, அப்போ நான் என்ன எழுதணும் அப்படின்னா இட் இஸ் நாட் எ கண்ட்ரோலபிள் அப்படின்னு எழுதணும். ஏதோ ஒன்றுத்துல வேல்யூ வந்துட்டா கூட அந்த சிஸ்டம் வந்து கண்ட்ரோலபிள் சிஸ்டம் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களோட ப்ராப்ளமை ப்ரொசீட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.